Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் அப்ளிகேஷனில் பட்டன் கண்ட்ரோலோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பட்டனை வந்து நம்ம ட்ராக் பண்ணி போகிறோம். ஸோ இந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனோட நேமை நான் டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே பட்டனை நம்ம ரன் டைம்லேயும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாற்றணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரே கலர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கலர் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கலரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேணுங்கிற கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெரூன் கலர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வேறு என்ன கலர் வேணுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லான் க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கலரில் நமக்கு மாறிடும். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதோட இந்த டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 4 கலர் ஆப்ஷன், அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிஸோட 4 கலர் ஆப்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா 4 கலர் பார்த்திங்கன்னா நான் என்ன கலர் கொடுக்கணுன்னா நம்ம டார்க்காக ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ப்ளூ அந்த மாதிரி கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நமக்கு கஸ்டம் கலர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டம் கலர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம அதாவது நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பட்டனோட நேம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா BTN_1 அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம பட்டனோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆங்கர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாப் லெஃப்ட்டில் இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. தென் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நன் கொடுத்துக்கலாம், இல்லைனா நமக்கு லெஃப்ட் ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி ஆங்கர் பொசிஷன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்டனோட பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாவது செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இமேஜை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பட்டனோட பேக்ரவுண்ட் இமேஜ் நமக்கு செட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்டனே வந்து நமக்கு இமேஜ் வந்து நமக்கு வியூ பண்ணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பட்டனில் எனேபிள்டு அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரூவில் இருக்கிறதுனால தான் நமக்கு பட்டன் விசிபிள் ஆகுது. தென் ஃபால்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பட்டன் வந்து நமக்கு விசிபிள் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டன் இருக்கும், பட் நீங்கள் அந்த பட்டனை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனேபிள் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டனில் எனேபிள்டை வந்து நான் வந்து ட்ரூக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் சேவ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பட்டன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிக்கிங் ஈவெண்ட் நடக்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா பட்டனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹைட் தனியாக இருக்குது, வித் தனியாக இருக்குது, இல்லை ரெண்டையும் நம்ம ஒட்டுக்காக சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 150 தென் 200 அப்படின்ற சைஸ் நான் கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா பட்டனோட சைஸ் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு இமேஜ் வேணாம் அப்படின்னா நம்ம இமேஜை வந்து நம்ம நன் கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு தென் பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரெச் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டனுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ நம்ம என்ன சைஸில் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இமேஜ் வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டன் ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்து நன் கொடுத்துக்கிறேன். நம்ம இமேஜ் மட்டும் நம்ம இப்போதைக்கு நம்ம எதுவும் வைக்க தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ரன் டைமில் நம்ம சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மோட லோடிங் ஈவெண்ட்டில் நான் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பட்டன் 1 டாட் பேக் கலர் அப்படின்றத கொடுக்கணும், ஈக்குவல் டு கலர் டாட் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆரஞ்சு கலரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஆரஞ்சு அப்படின்ற கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா பட்டன் 1ஓட ஃப்ரண்ட் கலர் நம்ம 4 கலர், அதாவது ஃபாண்ட்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கலர் டாட் பிளாக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்சில் நமக்கு பிளாக் நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் நமக்கு பிளாக் கலர் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பட்டனுக்கு கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் சரி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ரன் டைமில் நம்மளோட பட்டனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா
பட்டனோட ஹைட் அண்ட் வித் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம பட்டனோட நேமு டாட் ஹைட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 60 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ நமக்கு 60 பிக்சல் ஹைட் வரணும். தென் வித் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வித் ஈக்குவல் டு ஸோ வித் நமக்கு ஒரு 250 பிக்சல்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். தென் இப்போ ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைட் அண்ட் வித் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 60 பிக்சல் வந்திருக்கு. தென் வித் 250 பிக்சல்ஸ் வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டனோட டெக்ஸ்ட் வேணுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வெப்சைட்டோட நேமை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா button 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டுன்னு போட்டு தென் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ www.tutorjose.com அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட ரன் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் லோட் ஆகும்போது tutorjose.com அப்படின்னு சொல்லி நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டனோட லொக்கேஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா button 1 டாட் லொக்கேஷன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன் வந்து நமக்கு எங்கே பிரிண்ட் ஆகணும், அதாவது நம்மளோட பட்டன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பட்டனோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே இருக்குன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் லொக்கேஷனில் 111,111,85 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எந்த ரேஞ்ச் பேஸ் பண்ணி எடுத்துக்கோன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஆக்சஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 25 அப்படின்றத கொடுக்குறேன். தென் ஒய் ஆக்சஸில் 85 அப்படின்றது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் கிளிக் பண்ணோன்னா ஸோ 25 எக்ஸ் ஆக்சஸ் தென் ஒய் ஆக்சஸில் 85 நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனை வந்து நம்ம மேனுவலாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்னா நியூ பாயிண்ட் அப்படின்றதில் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 150 கொடுத்துக்கிறேன். தென் ஒய் ஆக்சிஸும் நான் ஒரு 150 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டன் எங்கே இருக்குன்னா நம்ம லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா 25,85 இருக்குது. ஸோ இதே நம்ம ரன் ஆகும்போது பார்த்தோன்னா நம்மளோட பட்டனு நம்ம கொடுத்த ரேஞ்சில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ 150,150 ஸோ அந்த ரேஞ்சில் ஸோ இந்த கார்னர் ரேஞ்ச் வந்து அது எடுத்துக்கும். ஸோ 150,150ல் நமக்கு பட்டன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பட்டன் கிளிக்கிங் ஈவெண்ட். ஸோ இந்த பட்டனை கிளிக் ஆகும்போது நமக்கு என்ன ஒர்க் நடக்கணும் அப்படின்ற ஈவெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ பட்டன் கிளிக் ஈவெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது கிளிக் ஆகும்போது நமக்கு மெசேஜ் பாக்ஸில் நான் வந்து எதை ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் நம்ம எதை வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேல்யூஸ் கூட நம்ம இங்கே பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா button 1 கிளிக்கடு அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கிளிக் ஆனோடனே நமக்கு மெசேஜ் பாக்ஸில் பட்டன் கிளிக்கடு அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே நமக்கு button 1 கிளிக்கடு அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்து வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பட்டன்ஸில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு தென் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மவுஸ் ஹோவர் ஈவெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மவுஸ் ஹோவர் ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம அந்த பட்டன் மேலே மவுஸ் இப்படி கொண்டு போகும்போது நமக்கு இப்போயே பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்டர் வந்து ரீசைஸ் ஆகிற மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட கலரு ஃபாண்ட்டு எதை வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறோன்னா மவுஸ் ஹோவர் ஈவெண்ட்டில் நம்ம பட்டனோட பேக் கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ button 1 டாட் பேக் கலர் ஈக்குவல் டு கலர் டாட் மெஜந்தா அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு மெஜந்தா கலரில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளோட மவுஸ் அது மேலே நம்ம கொண்டு போகும்போது நமக்கு மெஜந்தா கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு சேம் அதே கலர் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைனில் ஸோ பட்டன் ஈவெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மவுஸ் லீவ் ஈவெண்ட் அதாவது ஹோவர் ஈவெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மவுஸ் மேலே கொண்டு போகும்போது நமக்கு என்ன வரணுமோ அதை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மவுஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் லீவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஈவெண்ட் வரணுமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் நான் அதோட பேக் கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பேக் கலர் ஈக்குவல் டு கலர் டாட் நான் பிளாக் கலரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
தென் இதோட டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 4 கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் பிளாக் கலர்லேயே இருந்தால் நமக்கு விசிபிள் ஆகாது. ஸோ பட்டன் 1 டாட் 4 கலர் ஈக்குவல் டு கலர் டாட் ஒயிட். ஸோ நான் ஒயிட் கலரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு தெரியும். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹோவர் ஈவெண்ட்டில் நமக்கு பேக்ரவுண்ட் மெஜந்தா மாறிடுச்சு. தென் லீவ் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக், ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு, தென் அதோட ஃபாண்ட் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட்டில் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து மவுஸ் ஹோவர் அண்டு மவுஸ் லீவ் ஈவெண்ட்ஸு. சப்போஸ் இந்த பட்டனோட ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்மளோட ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ ஸோ நான் அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மாடர்ன் ஃபாண்ட் நான் போல்டில் 22 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃபாண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பட்டனோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.youtubejust.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.